ஹலோ! வெல்கம் டு மை சேனல். நான் தௌலத். இன்னைக்கு இந்த வீடியோல ஹோம் மேட் ஹெர்பல் ஆயில் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நேச்சுரலாகவே முடிக்கு ரொம்ப நல்லது. இது கூட வேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 செம்பருத்தி பூ, ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை, செம்பருத்தி இலைகள் சேர்த்துக்கலாம். நான் இது 2-3 நாளைக்கு சேர்த்து வச்ச பூ, அதாவது காஞ்ச பூ இருக்கும் இல்லையா, அது நான் சேர்த்து வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் நெல்லிக்காய் சேர்க்கணும். நெல்லிக்காய் நான் அப்படியே சேர்க்க போகிறது கிடையாது. இதை இடித்து கொஞ்சம் உதிரி உதிரியாக நசுக்கி இந்த மாதிரி போடணும். அப்போ தான் இதோட ஜூஸ் அதில் இறங்கும். கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதே அளவோட வெந்தயமும் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் அந்த அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நான் ஒரு 250 ml ஆஃப் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இது செக்கெண்ணெய், 1/4 லிட்டர் செக்கெண்ணெய் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த இன்க்ரீடியண்ட்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்கணும். இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். இது எல்லாமே சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே இந்த சைட்லாம் பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். கலர் மாறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி கலர் மாறிடும். இந்த மாதிரி எல்லா இலையும் கருக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கருகுன்னு தான் நமக்கான கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஓவர் நைட் அப்படியே நம்ம விட்டுடலாம். நெக்ஸ்ட் டே காலையில் இந்த மாதிரி நான் பேன் காலையில் ஏஞ்சி கொஞ்சம் சாய்ச்சி வச்சுருந்தேன். அதனால எல்லாவோட எண்ணெயும் கீழே சேர்ந்து நிற்கிது. கீழே இறங்கி தனியாக பிரிஞ்சிருச்சு எண்ணெயெல்லாம். இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பழைய டீ ஃபில்ட்ரு வச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். அப்படி பழசு எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் ஒரு துணியை வச்சு, ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் கலர் எப்படி இருந்துச்சு, இப்போ கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. கலர் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த எண்ணெய் நான் பாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் தருது. முன்னாடிலாம் அந்த பேபி ஹேர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ரிசல்ட் தரும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.